பிதாவாகிய தேவனுக்கும் ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவுக்கும் ஆவியான தேவனுக்கும் கோடி கோடி நன்றியும் துதியும் வணக்கமும் ஆராதனையும் நாம் ஏறெடுப்போம். இந்த மாதத்தின் முதல் நாளை ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவனுடைய கிருபையினால் நாம் எல்லோரும் காணும்படி செய்த தேவனுக்கு நாம் கோடி கோடி நன்றி சொல்ல அழைக்கப்பட்டிருக்கிறோம். கடந்த காலத்திலெல்லாம் நினைப்பதற்கும் எண்ணுவதற்கும் அதிகமாகவே செய்த தேவன் இதோ இந்த மாதத்தில் முதல் நாளாகி இன்று முதல் இனி வரப்போகிற நாட்கள் எல்லாம் வாரங்கள் எல்லாம் தேவன் தானே நீங்கள் எதிர்பார்க்காத ஆச்சரியமான காரியங்களையும் நீங்கள் தேடி அலைந்த எத்தனையோ மேலான காரியங்களையும் உங்களுடைய பொருளாதாரத்தையும் அவர் ஆசீர்வதித்து, உங்கள் நிலபுலன்களை அவர் ஆசீர்வதித்து, உங்கள் உடல் சுகத்தை அவர் ஆசீர்வதித்து, உங்களுடைய பிள்ளைகளை நீங்கள் கைட்டு செய்யும் வேலைகளை அவர் ஆசீர்வதித்து தேவன் தானே மகிமைப்படுவாராக. உபாகமம் 7ஆம் அதிகாரம் 14ஆம் வசனத்தை வாசித்து பாருங்கள். அழியாத இந்த வாக்குத்தத்தமுள்ள ஆசீர்வாதத்தை கர்த்தர் அவரை தேடுகிற, அவரை ஆராதிக்கிற பிள்ளைகளுக்கு அவர் கொடுக்கிறார். சகல ஜனங்களை பார்க்கிலும் நீ ஆசீர்வதிக்கப்பட்டிருப்பாய். உங்களுக்குள்ளும் உங்கள் மிருக ஜீவன்களுக்குள்ளும் ஆணிலாகிலும் பெண்ணிலாகிலும் மலடு இருப்பதில்லை. அல்லேலூயா. அன்பானவர்களே, நாம் ஆராதிக்கிற சர்வ வல்லமுள்ள தேவன் ஆசீர்வாதங்களின் தேவன். அவர் நாமத்தை ஆராதிக்கிற உலக நாடுகள், கிறிஸ்தவ நாடுகள் எல்லாம் உலகிலேயே தலை சிறந்த பணக்காரர்களாக, ஞானிகளாக, அறிவாளிகளாக, பலத்த சத்துவம் கொண்ட இராணுவ பலன் கொண்டவர்களாக, அவர்கள் ஞானத்திலும் அறிவிலும் பொருளாதாரத்திலும் ஆசீர்வதிக்கப்பட்டிருக்கிறார்கள். இந்த உலகில் கிறிஸ்தவ நாடுகளையும் சரி, இஸ்ராயல் நாட்டை சார்ந்த யூதர்களும் சரி, அவர்கள் தலை சிறந்த செல்வந்தர்களாக, தலை சிறந்த ஞானிகளாக இந்த உலகில் எல்லாரும் அண்ணார்ந்து பார்க்கும் இடத்துல இன்றைய வரைக்கும் ஆசீர்வாதத்தில் அவர்கள் உயர்ந்திருக்கிறார்கள். காரணம் என்ன தெரியுமா? நம்மை உண்டாக்கிய தேவன் தந்த வாக்குத்தத்தங்கள். ஆமாம் அன்பானவர்களே, அவர் சொன்னார், சகல ஜனங்களை காட்டிலும் நீ ஆசீர்வாதமாய் இருப்பாய் என்று சொல்லி. ஆம், அநேக ஜனங்கள் கடவுளை நம்பலாம், ஆனால் சர்வத்தை உண்டாக்கிய மெய்யான தேவனாம் ஆண்டவராக இயேசு கிறிஸ்து வழியாய் வெளிப்பட்ட அந்த மகத்துவமுள்ள ஜீவனுள்ள தேவனை இன்னும் ஜனங்கள் அறிய வேண்டும். அப்பொழுதுதான் அந்த பரலோகத்தின் மகிமையான ஆசீர்வாதங்களை அவர்கள் பெற்றுக்கொள்ள முடியும். இதோ என்னாகமும் 22ஆம் அதிகாரம் 12ஆம் வசனத்தை பாருங்கள். பிலேயாம் என்னும் ஒரு மனுஷனை அவன் சூனியமும் பார்க்கிறவன், பொய் தீர்க்க தரிசனமும் சொல்லுகிறவன். அவனை அந்த நாட்டு ராஜா அதிக பணம் கொடுத்து இஸ்ரவேல் மக்களை சபிக்கும்படி அவன் அழைத்து கொண்டு வந்தான். தேவனாகிய கடவுளோ அந்த பிலேயாமை எச்சரிக்கிறார். இந்த ஜனங்களை நீ சபிக்க வேண்டாம், அவர்கள் ஆசீர்வதிக்கப்பட்ட ஜனங்கள் என்று சொன்னார். என் அன்பான தேவ ஜனங்களே, இன்றைக்கும் அப்படித்தான். ஆண்டவராக இயேசு கிறிஸ்துவை ஆராதிக்கிற உங்களை, நம்மை அநேக ஜனங்கள் பலவிதத்தில் தீமை செய்ய நினைக்கலாம். அவன் அநேக குறுக்கீடுகளை செய்யலாம், பல மோசநாசங்களை செய்ய நினைக்கலாம், பேரை கெடுக்கலாம், சமாதானத்தை உடைக்கலாம், உங்களுடைய கைபலனான தொழில்களை அவர்கள் தடுக்க நினைக்கலாம். ஏன் ஒரு சபை வளருவதை தடுப்பதற்கு என்னமெல்லாம் தந்திரங்கள் எல்லாம் இன்றைய மத வெறியர்கள் கூட்டங்கள் செய்து கொண்டுதான் இருக்கிறார்கள். ஆனால் சர்வலோகத்தை உண்டாக்கிய தேவன் அவரை ஆராதிக்கிற ஜனங்களின் மேல் அவருடைய பலத்த கரத்தை வைத்திருக்கிறார். உங்கள் ஆசீர்வாதங்கள் ஒருபோதும் குறைந்து போகாது. உபாகமம் 28ஆம் அதிகாரத்தில் 3வது வசனத்தை பாருங்கள். நீ வருகையிலும் ஆசீர்வதிக்கப்பட்டிருப்பாய், நீ போகையிலும் ஆசீர்வதிக்கப்பட்டிருப்பாய். ஆண்டவராக இயேசுவை இரவும் பகலுமாய் தேடி ஆராதிக்கிற ஜனங்களுக்கு அவர்கள் எங்கே சென்றாலும் சரி, எங்கே அவர்கள் நடந்தாலும் சரி, அவர்கள் ஆசீர்வாதத்தின் வெளிச்சத்தை அவர்கள் கண்டுகொள்வார்கள். ஆம், இந்த மாதத்தில் தேவன் தானே உங்களுடைய குடும்ப வாழ்க்கையிலும், உங்களுடைய கைபலன்களிலும், உங்கள் வேலையிலும், உங்கள் உடல் சுகத்திலும், உங்கள் பிள்ளைகளுடைய எதிர்கால திட்டங்களிலும், உங்களுடைய நிலபுலன்களுடைய தேவைகளிலும் தேவன் அளவில்லாத ஆசீர்வாதங்களை கொடுத்து
அந்த ஆசீர்வாதங்களை நீங்கள் பயன்படுத்தும்படியாக பரிசுத்த ஆவியான தேவன் முத்திரை போட்டு உங்களை நடத்துவாராக. அதோடு மாத்திரமல்ல, தேவன் என்ன சொன்னார் பார்த்தீர்களா? நீ உன் வீட்டில் வளர்க்கிற ஆடு மாடுகள் மலடா இருக்காது என்று சொன்னார். அது எத்தனை பேர் ஒரு ஆசீர்வாதம் என்று நீங்கள் கவனித்து பார்த்தீர்களா? ஆமென் அன்பானவர்களே, ஆண்டவராக இயேசு கிறிஸ்துவின் நாமத்தை ஆராதிக்கிற ஜனங்களுடைய வாழ்வில் ஆடு மாடுகள் கூட ஆசீர்வாதங்களோடு தான் இருக்கும்படி தேவன் செய்திருக்கிறார். என் அன்பானவர்களே, ஆகவே ஆசீர்வாதத்துக்கு தடையாக இருக்கிற பாவமானவைகளை நாம் உண்மையாய் மனம் திரும்பி விற்று விடுவோம். எரேமியா 5:25 சொல்கிறது, கர்த்தர் கொடுக்கும் நன்மையானவைகளை உங்கள் பாவங்களே உங்கள் அக்கிரமங்களே தடுத்து விடுகிறது என்று சொல்லி. ஆகவே பாவமானவைகளை விட்டுவிட்டு, அந்நியாயமானவைகளை விட்டுவிட்டு, மாம்சீக மோச நாசமானவைகளை நாம் விட்டுவிட்டு, என்னை ஆசீர்வதிங்க அப்பா, இயேசுவின் நாமத்தினாலே என் பிள்ளைகளை, என் குடும்பத்தை, என் கையிட்டு செய்ய வேலைகளை, என் வியாபாரத்தை, என் தொழிலை, என் படிப்பை, என் பரிபூர்ண உடல் சுகத்தை ஆசீர்வதிங்க தேவனே, என்றைக்கு நாங்கள் உம்மை மகிமைப்படுத்தி வாழ்வோம் என்று சொல்லி, இந்த மாதத்தின் முதல் நாளாகிய இன்று முதல் இரவும் பகலும் ஆசீர்வதிக்கிற அந்த தேவனையே நாம் தேடுவோம். அவருடைய வாக்குத்தத்தத்தின் ஆசீர்வாதங்கள் இன்று முதல் உங்கள் குடும்பங்களில், உங்களுடைய வாழ்க்கையில், உங்கள் உடல் சுகத்தில், உங்கள் பிள்ளைகளின் வாழ்க்கையில், நீங்கள் கயிற்று செய்யும் வேலையில், உங்கள் படிப்பில், உங்களுடைய எதிர்கால திட்டத்தில் ஆசீர்வாதத்தை கர்த்தர் பரிபூர்ணமாய் கொடுத்து உங்கள் வழியாக தேவன் மகிமைப்படுவார். நாம் ஜெபம் செய்வோமா? அன்புள்ள பரலோக தேவனே, சர்வலோகத்தின் ராஜாவே, எங்கள் ஆண்டவராக இயேசு கிறிஸ்து வழியாக மனிதகுலம் முழுவதற்கும் இரட்சகராய், ஆசீர்வதிக்கும் தேவனாய், உயர்த்துகிற தேவனாய், அற்புதம் செய்யும் தேவனாய் வெளிப்பட்டு கொண்டிருக்கிற சர்வ வல்லவரே, உம்மை தாழ்பணிந்து வணங்குகிறோம். இந்த மாதத்தின் முதல் நாளை எங்களுக்கு கிருபையாய் கொடுத்ததற்காக நன்றி. சகல ஜனங்களிலும் நீங்கள் ஆசீர்வதிக்கப்பட்டவர்களாய் இருப்பீர்கள் என்று சொன்னீரே, உமக்கு கோடி நன்றி. அப்படிப்பட்டதான சகல விதமான ஆசீர்வாதங்களையும் இயேசுவின் நாமத்தில் உமது பிள்ளைகளை இன்று முதல் வந்து நிரப்புவதாக. உமக்கே மகிமை. இயேசுவின் நாமத்தில் பிதாவே, ஆமென்.